சட்டமைய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ எத்தனை திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு வீடியோவை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கான காரணம் என்னன்றது ஓரளவு எல்லாருமே நீங்கள் கெஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. வனிதா பீட்டர் பால் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த வாழ்நாளில் கிட்டத்தட்ட ஒரு 4 திருமணம் கிட்ட அவங்க பண்ணியிருக்கிறதா கண்டிப்பாக உங்களுக்குமே தெரிந்திருக்கும். 2000 கிட்டத்தட்ட 2020 அவங்க 4 திருமணம் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமான ஒரு வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது வனிதா விஜயகுமார் சம்மந்தமாக இல்லை, வனிதா பீட்டர் பால் சம்மந்தமாக இல்லை. அந்த திருமணங்களை பற்றி, அதாவது திருமண முறைப்படி ஒரு இந்து முறைப்படியோ அல்லது பார்த்திங்கன்னா பார்சி அல்லது கிறிஸ்டியன் முறைப்படி ஒரு நபர் எத்தனை திருமணம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்றைக்கி முஸ்லீம் லாவை பற்றி அதுக்கப்புறம் பார்ப்போம். முதல் விஷயம், ஒரு திருமணம் நிலுவையில் இருக்கப்போ இன்னொரு ஆணோ அல்லது பெண்ணோ இன்னொரு திருமணம் செய்கிறாங்க அப்படின்னா அது சட்டப்படி குற்றமாகுது. முதல் விஷயம் பார்த்திங்கன்னா மோனோகமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆண் ஒரு பெண், அதாவது அவங்க 2 பேர் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வாழற அந்த வாழ்க்கையை பார்த்திங்கன்னா மோனோகமி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பிகாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு ஆண் ஒரு கல்யாணம் முடிஞ்சது அல்லது பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிலுவையில் இருக்கப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணுறாரு அப்படின்னா பார்த்திங்கன்னா பிகாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இந்திய தண்டனை சட்டப்படி குற்றம் அப்படின்னு கருதப்படுது. அப்படி ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ பண்ணுறாங்க அப்படின்னா அது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கான தண்டனை பார்த்திங்கன்னா 7 வருடம் வரையும் தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்திய தண்டனை சட்டத்தில் இருக்குது. முதல் திருமணத்தை மறைத்து ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ இன்னொரு திருமணம் செய்கிறாங்க அப்படின்னா அதற்கு பார்த்திங்கன்னா 10 வருடம் வரைக்கும் தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இந்திய தண்டனை சட்டத்தில் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்போ ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ 2வது திருமணம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் விஷயம், அந்த திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த மனைவியோ அல்லது கணவனோ இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்க ஒரு கோர்ட் அவங்க பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க, அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கிரவுண்ட்ஸை வச்சு அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணலாம். மூன்றாவது பார்த்திங்கன்னா ஒரு கணவனோ அல்லது மனைவியோ 7 வருடத்துக்கு மேலாக காணவில்லை, அதாவது இல்லை ஆப்சண்ட் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒரு கிரவுண்ட்ஸை வச்சு உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கலாம். டிவோர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய சட்டப்படி 2வது மேரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு சில முக்கியமான வழிகள் அப்படின்னு சொல்லலாம். இதில் நம்ம சொன்னது அதே தான். இவங்க பார்த்திங்கன்னா முதல் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் சமூக வலைத்தளங்களை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இதில் இவங்க பார்த்திங்கன்னா இவங்க திருமணம் நடக்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா எலிசபெத் அவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா இவங்க கல்யாணம் பண்ண அந்த பீட்டர் பாலோட மனைவி, முதல் மனைவி. ப்ரோ என்ன இந்த மாதிரி சொல்கிறீங்க, எங்கள் வீட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு அங்கிள் இருக்கார், அவர் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு 2-3 ஃபேமிலி இருக்குது, இதை பார்த்திங்கன்னா ஏன் சட்டப்படி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கமெண்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக அதற்கு பதில் இப்போ நான் சொல்லிடுறேன். இது பார்த்திங்கன்னா எப்படின்னா, முதல் திருமணம் நடந்துருது அப்படின்னா அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு கான்ட்ராக்டில் இருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க இன்னொரு திருமணம், அதாவது லீகலாக அவங்க திருமணம் பண்ணாமல் அவங்க அவங்க கூட வாழறாங்க. அது மாதிரி அவங்க எத்தனை பேர் கூட வேணாலும் வாழ்ந்தாங்க அப்படின்னா அது கேட்கவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. முதல் மனைவி நினைத்தாங்க அப்படின்னா அவங்க அவர் மீது தாராளமாக புகார் கொடுக்கலாம். எங்கே போய் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீதிமன்றத்திலையும் கொடுக்கலாம், காவல் நிலையத்திலும் கொடுக்கலாம். அப்போ நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு திருமணம் நடைமுறையில் இருக்கப்போ இன்னொரு திருமணம் கண்டிப்பாக யாராவது லீகலாக கான்ட்ராக்டில் அவங்க கூட போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சட்டப்படி குற்றம். நம்ம சொன்ன மாதிரி அவங்களுக்கான ஒரு சரியான தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நிரூபிக்கப்பட்டால், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீதிமன்ற முன்னிலையில் இவங்க லீகலாக கல்யாணம் பண்ணுறது நிரூபிக்க முடியல அப்படின்னாலும் அவங்க கூட வாழற ஒரு விஷயத்தை நீதிமன்றத்தில் நிரூபித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்த்தது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறை சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அங்கே கீழே ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.